Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி ஹைதராபாத் டம் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் எண்ணெய், பாஸ்மதி ரைஸ் நான் 2 kg வந்து half an hourக்கு முன்னாடி சோக் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வியூவர்ஸ் வந்து கேட்டாங்க, நீங்க வந்து 1 கப் அந்த அளவுலேயே வந்து பிரியாணி செய்றீங்க, எந்த ரெசிபினாலும் கம்மியாக செய்றீங்களா, நீங்கள் பல்க் குவான்டிட்டி செய்கிறது எவ்வளோ மெஷர்மெண்ட்டோடு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து 2 கிலோ ரைஸ் போட்டு பிரியாணி செய்கிறேன். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து நான் இந்த பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இதில் மசாலா ரெடியானதுக்கப்புறம் பெரிய பாத்திரத்தில் வந்து மாற்றி நான் தம் போட போகிறேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து, அது கூட பச்சை மிளகா வந்து கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போறேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது. இதையும் நல்லா எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாதான் நீங்கள் ரைஸ்லாம் போட்டு செஞ்சதுக்கப்புறம் சாப்பிடும் போது அந்த வெங்காயத்தோட இது இருக்காது, வாயில் தட்டுப்படாது, மசாலாவோட மசாலாவாக மிக்ஸ் ஆகிடும். இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு
நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட சிக்கன் சேர்த்துக்கணும். லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டு போடுங்க, அப்போ தான் உள்ளக்கெல்லாம் ஃபுல்லாக வேகும். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1.5 கிலோ எடுத்திருக்கேன். பிரியாணி செய்யும் போது எப்போவுமே நீங்கள் 2 கிலோ அரிசி போட்டிங்கன்னா 2 கிலோ கறி போடணும். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நான் இந்த டீஸ்பூன் அளவு வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெறும் ஒரே ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா சிக்கன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடும், அதனால நிறைய தண்ணி விடக்கூடாது. 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதில் கை நிறைய கொத்தமல்லி புதினா சேர்த்து தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. பிரியாணியோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் ரைஸ் போட்டு நம்ம தம் போடும் போது குக் ஆகிடும் சீக்கிரமாக.
ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த கிரேவியை ஃபர்ஸ்ட் லேயராக வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ரைஸையும் போட்டு நம்ம தம் போட்டுற போகிறோம். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக கிளறி விடுங்க, அப்போ தான் ரைஸ் உடையாமல் இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினாவை தூவி விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணி கூட நீங்கள் தம் போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஈரத்துணி எடுத்து மேலே போட்டு நீங்கள் தம் போட்டுக்கலாம். நம்மளோட தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த தம் பிரியாணிக்கு மிர்ச்சிக்கா சாலன் ரைத்தா கொடுப்பாங்க. மிர்ச்சிக்கா சாலன் ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you for watching.